எல்லாம் இன்பமயம். நாம் கேள்விப்பட்டிருப்போம், முழு பூசணிக்காயை சாப்பாட்டில் மறைக்கிறோம். இதனுடைய வார்த்தைகளில் என்ன சொல்கிறோன்னா, ஒருத்தன் தப்பு பண்ணுறதை அப்படியே மறைக்கிறான்ற அர்த்தத்தில் நாம் புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதற்கு இன்றைய தினம் பௌர்ணமி, ஐப்பசி பௌர்ணமி. இந்த நாளில் எல்லா கோயில்லையும் அன்னாபிஷேகம்னு ஒன்று பண்ணுறாங்க. இந்த அன்னாபிஷேகத்தை ஒப்பிடுவதற்கு தான் அந்த சிவலிங்கத்தை முழுவதுமாக அன்னத்தினாலே மூடி மறைத்து வணங்குகின்ற ஒரு விழாவாக நம் மக்கள் செய்து வருகிறார்கள். இங்கே தான் பூசணிக்காயை அன்னத்தில் மறைப்பது என்பது குறிப்பிடப்படுகிறது. ஒருவர் பூசணிக்காய் என்பது தெய்வீக சக்தி என்று எடுத்துக்கொள்ளலாம். தெய்வீக சக்தி மறைந்து தான் இருக்கும், அதை ஞான ஒளியிலே பெற முடியும். அதே போல் ஒருவருடைய மனதிலே இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாவற்றையும் விட்டுழித்து உன் மனதை வெள்ளையாக ஏதொரு இதுவும் மாசும் இல்லாமல் நீ வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் முழு பூசணிக்காய் என்பது. பல ஆசைகளை உள்ளடக்கிய ஒரு உருவம். அந்த உருவத்தை நாம் வெள்ளை என்கின்ற ஒரு பரிசுத்தமான போர்வையாலே போட்டு மூடணும். இதற்கு உதாரணமாகத்தான் அங்கே சிவனாக இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வெள்ளை என்ற அன்னத்தினாலே மூடி, ஐயனே, என்னுள் இருக்கும் பல்வேறு விதமான ஆசைகளை நான் துறக்க உனக்கு இந்த அன்னத்தை சாற்றி நான் வணங்குகின்றேன். தீய எண்ணங்களும் நடைபெறாத சிந்தனைகளும் என்னுள்ளிருந்து அகன்று என் மனமெல்லாம் வெண்மையாக வெள்ளையாக ஏதொரு மாசும் இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்கு உனக்கு இந்த வெண்மை நிறமான அன்னத்தை சாத்தி நான் வணங்குகின்றேன். பரிசுத்தமான இறைவனே, என்னையும் மாசில்லாமல் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு சொற்றொடரை, முழு பூசணிக்காயை அன்னத்தில் மறை, உன்னுடைய எல்லா எண்ணங்களையும் மறைத்துவிடு. மறைத்தால் நீ வெயிட்லெஸ் பர்சன் என்ற மாதிரி எந்த விதமான சுமையும் இல்லாமல் இருக்கலாம். ஆகவே சுமை நீங்க, குறை நீங்க இன்றைய தினத்திலே ஈசனை ஆராதிப்போமா? எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.